மூர்த்தி காசி பேசுகிறேன். சொல்லுண்ணா. சொன்னவரை என்னாச்சு, முடிச்சிட்டியா? தோ அந்த விஷயமா தானே போயிட்டுருக்கேன். அந்த முடிச்சுட்டு கூப்பிட்றேன். முடிச்சுட்டு சீக்கிரம் கூப்பிடு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. மச்சான் யாரா? காசு என்ன மச்சான்? ஏதாவது பிரச்சனையா மச்சான்? போகலாமா? போகலாம் மச்சான். எதுக்குடா அந்த நம்மளை கூட்டாரு? தெரியலடா, அது முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ டேய் பசங்க கொண்டுங்கிறேன், கூப்பிட்டு. டேய் இங்கே வாடா, அண்ணன் கூப்பிடு. இதோ வந்துட்டேண்ணா. ஏய் வாங்கடா வாங்கடா வாங்கடா. வணக்கம் வணக்கம். வயசு பசங்க 4 இடத்துக்கு போவீங்க. காசு நிறைய செலவாகும். ஆளுக்கு 2000 தான். உனக்கு 2000, உனக்கு 2000, உனக்கு 2000, உனக்கு 2000. இது கம்பெனிக்கு. அண்ணா எதுக்குண்ணே இவ்வளோ காசு? அது ஒன்றும் இல்லைடா, நம்ம காசு என்ன எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஓட்டு எல்லாத்தையும் அவருக்கு போட்டுருங்க. அப்புறம் எங்களுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட சொல்கிறீங்கண்ணா? என்ன உனங்க புதுசாக கேள்விலாம் கேட்குறானுங்க? தம்பி நீ ஓட்டு போட தான் போகிற, இதை என்னமா வச்சு நம்ம எனக்கு போட. ஓட்டு போகிறது எங்கள் தனி உரிமைண்ணா. அதுக்காக நாங்கள் என்ன காசை வாங்கிட்டு ஓட்ட பண்ணோம்? கேவலம் ஒரு ஓட்டு, அதுக்காடா இவ்வளோ பேசுகிறீங்க? எது கேவலம் ஒரு ஓட்டா? ஒரு ஓட்டோட வேல்யூ என்னன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? ஒரு பணக்காரன் தான் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரனை பற்றி கேள்வி கேட்குறான். ஏன்னா அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. ஆனால் அந்த ஏழைக்கும் அந்த வேலைக்காரனுக்கும் அது கேட்குற உரிமை இல்லை. 2 பேருக்கு இருக்க பொதுவான உரிமை ஓட்டுரிமை. அப்பேற்பட்ட ஓட்டுரிமையை பார்த்து காசை கொடுத்து எனக்கு போட அவனுக்கு போடுன்னு கேட்குறேன். என்னென்ன நியாயம்? இன்றைக்கி ஓட்டுக்கு உங்ககிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் சொல்கிற ஆளுக்கு ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பேண்ணா. ஆனால் நாளைக்கு அதுவே ஒரு பிரச்சனையாக எங்கள் ஊர் மக்களே இல்லை நாட்டு மக்களே ஒரு பிரச்சனையாகவே வந்து விடியும். இனிமேல் நாங்கள் யாரும் ஓட்டுக்கு காசு வாங்க போகிறதும் இல்லை, ஓட்டுக்கு காசு கொடுக்குறவனை பார்த்து சும்மா இருக்க போகிறதும் இல்லை. டேய் காசெல்லாம் திருப்பி கொடுங்கடா. அடா பாவீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களாடா? அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணா. டேய் நில்றா, நானும் வரேன். டேய் நில்லுங்கடா. நீ ஒத்தமான எல்லாம் மாறாது. ஓட்டு காசு வாங்க நிற்காது. உங்க 4 பேர் ஓட்டு இல்லை, எங்க அண்ணன் ஜெயிக்க முடியாதா? அவர் எப்படி ஜெயிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்டா. மற்றவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தா இங்கே எதுவுமே மாறாது. முதல்ல நம்ம மாறணும், மற்றதெல்லாம் தானாக மாறும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தினாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் முன் படையெடுத்து. ஒரு நாள் இல்லை ஒரு